Standing on the edge of a cliff, realize there must be more to life than this. Reaching for the stars, traveling so far, like a dragonfly. Just grab my hand from heaven sent with me tonight. I run away. We'll never forget the past, but what counts is our brand new start. Even if it hurts me or I get scared, just come take this risk now. We'll be prepared. I run away. Reaching for the stars, traveling so far, like a dragonfly. Keep your secrets there, hide them everywhere. Just you and I run away. I run away. Hi friends, welcome back to my channel Abactive. This is Abisha. இன்னைக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு டே. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் வந்து மேக்ஸிமம் வந்து என்னால் முடிஞ்ச ஐட்டம்ஸை வந்து நான் கவர் பண்ணுறேன். ஸோ என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து மலையாளத்தில் வந்து மதுரை கிழங்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சக்கரவள்ளி கிழங்கோட டே ஆனதுனால சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கேன். இப்போ வந்து விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது 1 கிலோ வந்து 30 rupees தான் ஆகுது. ஸோ நார்மலி வந்து சீசன் டைமில் வந்து எதுவானாலுமே சீசன் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ அந்த மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு வந்து முதல்ல வந்து வாஷ் பண்ணிடலாம். இது வந்து மணல் ரொம்ப இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து மஞ்சள் தண்ணி உப்பு போட்டு நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நாம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வைக்கலாம். வேக வச்சு எப்படி வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து மஞ்சத்தூளும் உப்பும், அதாவது கல் உப்பு போட்டு தான் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப பெருசும் ரொம்ப குட்டியும் இல்லாமல் கட் பண்ணி வந்து குக்கரில் போட்டிருக்கேன். மேலே மிதக்கிற மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. கல்லுப்பும் போட்டு வேக வைக்கலாம். நான் வந்து ஒரு 3 விசில் வந்து விட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ வேக வச்சுட்டு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து இந்த மாதிரி வேக வச்சு தொலியை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம், இல்லை வந்து டின்னருக்கு சாப்பிட்லாம். ஈவினிங் வந்து பசங்க வந்து ஸ்கூல் விட்டு வருவாங்களோ அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா 2 நான் எடுத்திருக்கேன், 2 வெரைட்டி எடுத்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் எடுத்திருக்கேன். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்றேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஒலிவ் ஆயில் கூட எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறமா வந்து கல்லுப்பையும் போட்டு ஜஸ்ட் வந்து அடிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுவும் அதுக்கு வந்து சூப்பர்பாக ஒரு காம்பினேஷன், காரசாரமாக சூப்பர்பாக இருக்கும். Of a cliff, realize there must be more to life than this. Reaching for the stars, traveling so far, like a dragonfly. Just grab my hand from heaven sent
ரெடியாக இருக்குது. அதுக்கு வந்து 2 காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பச்சை மிளகாய் வச்சு, ஒன்று வந்து வத்தல் மிளகாய் வச்சு, வத்தல் மிளகாய் பொடி வச்சு. ஸோ வந்து சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக இருக்கும். 2 காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிளகாய் தூள் பொடி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அதாவது இது வந்து இனிப்பாக இருக்குல்ல, அந்த காரசாரமாக சாப்பிட்ற டைம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பச்சை மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும். நார்மலி வந்து மரவள்ளி கிழங்கெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு கூட இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஆஹா, சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லை. இது வந்து ஈவினிங் டைம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பெருசாகவும் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு வந்து போட்டுடலாம். போட்டுட்டு தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு அது வேக விடுங்க. நல்லாவே கிளறி விட்டு வேக விடுங்க. நல்லாவே வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து மசாலா தூள் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லாவே வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. பார்த்தா தெரியும், அது வந்து லைட் வெயிட்டாக ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்படி வந்து கிளற டைம்லேயே நமக்கு வந்து புரியும். இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். 2 விதமாக வந்து ஃப்ரை பண்ணலாம். முதல்ல நீங்கள் மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம். இல்லைன்னா அப்படின்னா திருப்பி வந்து மசாலா போட்டுடலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லாவே கலர் விட்டுக்கோங்க. இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரையை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பரா கிறிஸ்பியா சூப்பரா வந்திருக்கு. கொஞ்சம் அந்த இனிப்பு இருக்க தான் செய்யுது. ஜாஸ்தியா வந்து நீங்க மிளகாத்தூள் போட்டீங்கன்னா அந்த இனிப்பு அவ்வளோ தெரியாது. சூப்பரா இருக்கு. நீங்களும் பண்ணி ட்ரை பண்ணி. நெக்ஸ்ட் வந்து சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலா பண்ற மாதிரி தான் பொரியலும் பண்றது. நம்ம கேரட், பீட்ரூட் எல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா வந்து பச்சை மிளகாய், அதையும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய், அரைக்கிறதுக்காக தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேவைக்கு, அதாவது நீங்கள் எந்த அளவு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு 3-4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதை வந்து அரைச்சிடலாம். இதை வந்து வதக்கிக்கலாம். வந்து பொரியல் வந்து அயன் கடாயில் தான் பண்ணுறேன். எப்போவுமே பொரியல் வந்து அயன் கடாயில் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இப்போ வந்து வத்தல் மிளகாய் போடுறேன். வத்தல் மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நறுக்கி வச்சிருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து போட்டுடலாம். தேவைக்கு உப்பையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை போட்டுடலாம். அரைச்சி வச்சிருக்கிறது இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதை வந்து போட்டுடலாம்.
போட்டு நல்லாவே கலரி விட்டுக்கோங்க. தேங்காய் போட்டு நல்லாவே கலரி விட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வச்சு அப்படியே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். இது வந்து கேரட் பொரியல் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதை வந்து சாத்து கூடால வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொரியல் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது. கேரட் பொரியல் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு பொரியல். நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. Realize there must be more to life. நெக்ஸ்ட் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா நம்ம நார்மலே பஜ்ஜி பண்ணுற மாதிரியே தான் பண்ணுறது. பஜ்ஜி பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நைஸாகவே கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா வந்து பஜ்ஜி பண்ணுற மாதிரி பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். தேவைக்கு வந்து பஜ்ஜி பண்ணுறதுக்காக தேவைக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து கருத்த எள்ளு வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேவைக்கு வந்து நீங்கள் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு இனிப்பாக இருக்கிறனால ஜாஸ்தி போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து தேவைக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 பிஞ்ச் சோடா பொடி, அதாவது சோடா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து கலர் விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டை பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் கட்டை பிடிக்காமல் சூப்பராக இருக்குது. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு பஜ்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அந்த பேக்கிங் சோடா போட்டோம்ல அதோட இது வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபர்மெண்டேஷன் ஆயிரும். அதுக்காக தான் சக்கரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்த ஆயிலே தான் நான் வந்து பஜ்ஜியும் பண்ணுறேன். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து பஜ்ஜி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு சைடு வெந்த உடனே நாம வந்து திருப்பி எடுத்து போட்டுடலாம். இப்போ வந்து 2 பக்கம் வெந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். We'll never forget the past, but what counts is our brand new start, even if it. இப்போ வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பராக இருக்கு. இது வந்து நார்மல் எண்ணெயில் வந்து பண்ணினது. இது வந்து நேரமே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த எண்ணெயில் பண்ணது. அதான் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்சாக இருக்கு. சூப்பரான டேஸ்டியான சக்கரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ சக்கரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜியை வந்து சாப்பிட்டு பார்க்கலாமா? சூப்பராக வந்து வந்திருக்கு. நீங்கள் ரவுண்டு வந்து எவ்வளோ பெருசாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெருசாக வரும். குட்டியாக இருந்தால் குட்டியாக வரும். சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இவ்வளோ டிஷ்ஷை வந்து அட் எ டைமில் பண்ணியிருக்கேன். 1.5 hours ஆகிருக்கு. இது வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு பஜ்ஜி, அப்புறமா வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு பொரியல், நெக்ஸ்ட் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை, நெக்ஸ்ட் வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு ஜஸ்ட் வேக வச்சது, அது கூடவே வந்து தொட்டு சாப்பிட்ருக்குது. ஸோ 4 வெரைட்டி வந்து பண்ணியாச்சு. நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு டே சூப்பர் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு.
ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Be happy, be healthy, be safe and enjoy life. Bye bye. I run away, reaching for the stars, traveling so far.